இந்த மூணு அட்ஜெக்டிவ்ஸும் ஹெல்தி, ஓல்ட், குட் இதெல்லாம் நார்மல் அட்ஜெக்டிவ் லிஸ்ட்ல இருந்துச்சு, எடுத்து பயன்படுத்திட்டோம், வாக்கியத்தை அமைச்சு முடிச்சிட்டோம். ஆனா இங்கே இருக்கக்கூடிய சலிப்படைந்தவனாக, சலிப்பூட்டுவதாக, களைப்படைந்தவர்களாக இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஒரு நார்மல் அட்ஜெக்டிவ் லிஸ்ட்ல இருக்காது. காரணம், இந்த லிஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாம இந்த லிஸ்ட்டை ரீயூஸ் பண்றாங்க. அதாவது நார்மல் அட்ஜெக்டிவ் லிஸ்ட்டை பெருசாக்காம பார்ட்டிசிபிள் லிஸ்ட்டை அட்ஜெக்டிவா ரீயூஸ் பண்றாங்க. இதனால நமக்கு ரெண்டு லாபம். ஒன்னு, புதுசா அட்ஜெக்டிவ்ஸை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. வெறுப்பு தெரிஞ்சா போதும் அதனுடைய பார்ட்டிசிபிள்ஸை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரெண்டு விதமா கிடைக்கும். ஒன்னு பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அது அட்ஜெக்டிவாக வரும்பொழுது அது ஒரு அர்த்தம் கொடுக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக வரும்பொழுது அது வேறொரு அர்த்தம் கொடுக்கும். அவைகளை பார்ப்பதற்கு முன்னாடி இதனுடைய பெயர் காரணம் என்ன என்பதை பார்ப்போம். இதுக்கு ஏன் வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ், பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ் என இரண்டு பெயர்கள் வந்தது? இது ரெண்டுமே பார்ட்டிசிபிள்ஸ். இந்த பார்ட்டிசிபிள்ஸ் அட்ஜெக்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால இது பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பார்ட்டிசிபிள்ஸ் எங்கேருந்து வந்தது? இதனுடைய மூலம் எது? ஆரிஜின் எது? வெர்ப்ஸ். வெர்புகளிலிருந்து இந்த பார்ட்டிசிபிள்ஸ் வந்தது. இப்பொழுது இந்த பார்ட்டிசிபிள்ஸ் அட்ஜெக்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இவைகள் வெர்பல் அட்ஜெக்டிவ்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன.